ம். 1 ஹவர் ஷோ கூட பாக்குறது இல்ல. அட்லீஸ்ட் கிளிப்பிங்ஸ் கூட ஸோ பாக்குறது இல்ல அவரு. இல்ல சைக்கோ மாதிரி பண்ணாருங்க இன்னைக்கு. லிட்டரலா ம். ஏதாவது ஒண்ணுத்துல ஒரு வேலிட் வா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஜாக்லின் சொதப்பிட்டாங்க. விஷாலுக்கு இன்னைக்கு ஒரு ரோஸ் அது எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவன் ஐயோ தான் பின்னாடி உட்கார்ந்து கடவுளே! வா ஒண்ணு சொல்லியிருப்பான். லிட்டரலி ஜ- இரிட்டேட்டட் டு த கோர். சரி இருங்க. ஆஹ் நம்ம வந்து சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் பேச வைப்போம். பேச வச்சுட்டு ஐயா வாங்க வாங்க ஆர்கே சொல்லுங்க ஆர்கே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பொட்டுன்னு போட்டு தாக்கிருங்க பாப்போம். அது யா எனக்கு ரசிகன் சொல்லுங்க, ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். நீங்க பேசுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கை தூக்குறவங்க ஓகே. நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா சொல்லுங்க. அடுத்த ஆளுங்க வரிசையா இருக்காங்க. யா ம். ஏன்னா அப்படி பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. எனக்கு விஜய் சேதுபதி சுத்தமா பிடிக்கல இன்னைக்கு. அடுத்தது கொஷின் டு மஞ்சரி இஸ் வெரி ஒர்ஸ்ட் விஜய் சேதுபதி சைடு. அடுத்தது முத்துக்குமரனை உட்கார வச்சது சுத்தமா பிடிக்கல. அவர் எப்பயுமே சர்க்காஸ்டிக்கா தான் சொல்லுவாரு, அதையே தான் எப்பயும் சொல்ல ட்ரை பண்றாரு. அவரு புரிஞ்சுக்காததுக்கோசரம் அவரு போய் தப்பா பேசுறாரு, அது எனக்கு பிடிக்கல. சாத்னாக்கு ஒரு அடி கொடுத்தாரு, அதுல அவங்க கரெக்டா தான் பேசினாங்க சில விஷயத்த. அவர் பேச விடாம ஒரு இது பண்ணிட்டாரு இந்த தடவை. எப்பதான் இது பண்ணணுமோ அப்ப பண்ண மாட்டேங்கிறாரு, யார்கிட்டலாம் பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேங்கிறாரு. இங்க வந்துட்டு இருந்துட்டு சாத்னாவை போட்டு அடிக்கிறது, மந்திரியை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் யாரு கேட்டா? ஏங்க அது ஃபுல்லா நான் என்ன சொல்றேன், இவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அவங்க தெளிவா பேசினாலும் சுத்தி வர்றதுன்னு ஒண்ணு பேசுறாருல்ல. டேய் அவரு உலகமாகா பண்ணிட்டு சுத்தல இருந்தாரு. விட்டு இல்ல உலகமாகா சுத்தல்ல விட்டு இவரு சொல்ற ஆன்சர் அவங்க வாயில வரணும். அந்த ஆன்சர் வந்தாதான் நீ எக்ஸாக்ட்லி. உட்காரணுங்கும் போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லி தொலைற என்ன உட்கார சொல்லு எனக்கு இப்ப எப்படி அப்படின்னு தோணுதுன்னா தான் தாமு, சொல்லுவாங்க. ம். எனக்கு இப்ப இல்ல எப்படி தோணுதுன்னா ஆக்சுவலா சேனல் இருங்க. முத்து குமரனுமே இன்னைக்கு வந்து சூப்பர்ல தானே விட்டாரு. அது கரெக்ட் தானே அவரு குறைச்சது. இல்ல சார், அவர் எப்பவுமே சர்க்காஸ்டிக்கா சொல்லுவாரு, அதான் ட்ரை இல்ல பண்ணிருக்காரு. ஹோஸ்ட் கிட்ட சர்காஸ்டிக்கா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுங்கன்னு தானே சொல்றாரு. ஏங்க அவர் எப்பயுமே அப்படிதானே பண்றவரு. ஹோஸ்ட் இல்ல என்னைக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறாப்ல. ஐயோ எனக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி மேல இருந்த மரியாதை அது ஓகே. ஆனா அப்பா. அத யாருமே இன்னைக்கு வந்து இன்க்ளூடிங் ஜாக்லின், சாச்சனா, அருண் யாருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லல. இவருமே கன்க்ளூட் பண்ணல. ஷோ பார்த்துட்டு வந்தாதான் இவருக்கு கன்க்ளூட் பண்ண இல்ல தெரியும். எனக்கு இதெல்லாம் பார்த்து இல்ல சார். இப்ப எனக்கு இவ்வளவு நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து நான் ஸ்டாப் லைவ் நான் கண்டினியூவா பிரேக்கே எடுக்காம பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்தை எப்படி பார்ப்போம், படத்துலயாவது இன்டர்வல் இருக்கும், நான் அதை கூட எடுக்காம உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். விளம்பரத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நானு. இவங்க எடிட்டர் என்ன இருக்கானா இல்ல கடைசி எங்கன்னா காஷ்மீர் பார்டர் தாண்டி எங்கேயாவது ஓடிட்டானான்னு தெரியல. இல்ல அது கூட இன்னைக்கு இல்ல வந்து சார். இல்ல எல்லாரும் எவ்வளவு மன வருத்தப்பட்டிருந்தா ஆரம்பிச்ச 5 செகண்ட்ல 260 பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த அந்த மன வருத்தத்தை தான் நீங்க பாக்கணும். எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இவனை நிறுத்த சொல்லுங்கடா, இவனை நிறுத்த அதுக்குதான் சொல்லுங்கடா பாய் இதான் பாய் டிஆர்பி. பாய் சொன்னதை கேட்டிருக்கணும். அப்பா அவர் கடவுளே. வானசாட்சியெல்லாம் போட்டாருங்க. ஆனா இந்த கதறல் அவர் வந்து முடிஞ்ச உடனே ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு போட்டாரு. எனக்கு அதுலயே நெஞ்சு நின்றுச்சு. ஆமா ப்ரோ ரிவ்யூ கூட சூப்பர். பண்ணலங்க. ரிவ்யூ கூட கிடையாது அது. என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஒருத்தருக்கிட்டே நீ அந்த பிரச்சனை ஃபுல்லா விளக்கு, நீ விளக்கு, நீ இல்ல விளக்கு. நான் என்ன தெரியுமா இல்ல நினைக்கிறேன். சார், ஒன் செகண்ட் இல்ல கேளுங்க. அவர் இன்னைக்கு என்ன இல்ல இல்ல ஆயிருக்குன்னா ஒரே நிமிஷம். எடிட்டிங் டீம் வந்து லீவ் போட்டு போயிட்டாங்க. அன்எடிட்டடா அப்படியே போட்டு விட்டாங்க. போய் சாவுங்கடா அப்படின்ட்டு. அவ்வளவுதான். 2.5 மணி நேரம் போட்டிருக்காங்க. சரியா? இல்ல சரி அது வாங்க எடிட் பண்ணா நம்ம ஒண்ணுமே ஷார்ட்டா முடிச்சு வந்திருக்காது. விட்டுருவாங்க. ஆக்சுவலா எடிட் பண்ணா ஒண்ணுமே வந்திருக்காது நம்மளுக்கு. சரி வாங்க காமிச்சு ஆர்கே நீங்க முடிச்சிட்டீங்களா ஆர்கே? சாரி நான் சார் முடிக்க பேசுறீங்க போறேன். நினைச்சாம அவர் முடிச்சிட்டோம். ஏன்னா அப்புறமேட்டு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே ஸ்பீக்கர் தர முடியாது, எல்லாரும் வெறியாயிட்டு போயிடுவாங்க. ஒரே பாயிண்ட் சரி, அடுத்து ஓகே வந்து ஓகே. ரிப்பீட் ஆக எல்லாம் ஒரு ரவுண்டு ஆரம்பிச்சிடும். முடிங்க, அப்புறம் பேசுவோம். எல்லாம் ஒரு ரவுண்ட் முடிப்போம், அப்புறமேட்டு நம்ம பேசுவோம். சொல்லுங்க ஆர்கே. லைக் அதுக்கப்புறம் இருந்துட்டு இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன புரிய வந்துருச்சுன்னா, அருணை ஜெயிக்க வைக்க போறாங்களோ அப்படின்றது. அருண் தான் டைட்டில் என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா போன சீசன் ஆமா, இருந்துகிட்டு நான் அர்ச்சனா டாப் 5 மாத்திட்டேன். அருண், தீபக், விஷால், அடுத்து சத்யாவே ரஞ்சித், சேர்த்துக்குங்க. சத்யாவே சேர்த்துக்குங்க. ரஞ்சித், சத்யா, 5 ஆயிடுச்சா? ஓகே, அதான் டாப் 5 எனக்கு. என்னன்னா அருணுக்கு வந்து ஒரு பெரிய சொம்பா இப்ப இருக்க போறது எல்லாமே விஜய் டிவி ஒன்லி அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பண்ணது ஃபுல்லா அருண் தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்ணீங்கன்னு ஒத்துக்கோங்க. அருண் தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கோங்க. தீபக் கிட்ட போகன்னு அப்படிதான், தீபக் தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்ணு ஒத்துக்கோங்க. அதுவே தீபக்கு கரெக்ட், அருண் கரெக்ட். இதேதான் திருப்பி 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 2.5 மணி நேரம். அவர் ஆக்சுவலா அங்க இருக்கவங்க எல்லாம் பாயிண்டா இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங் எடுத்தோடனே நச்சு நச்சுன்னு பாயிண்டா வச்சாங்க.
இவர் இருந்துகிட்டு பாயிண்ட சுத்தர்ல விட்டு இல்ல எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சுத்தர்ல விட்டாரு பாருங்க 2.5 மணி நேரத்துக்கு. ஒரு ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்தா கூட இவ்வளவு சுத்தம் இருக்குமா தெரியல. இவர் பண்ண சுத்தம்ல தான் அவ்வளவு பெரிய எனக்கு தலைவலி வருது. பா இதுக்கு நடுவுல பாயிண்ட் நன்றிகள். வரும், வந்தா நான் பேசிக்கிறேன். எஸ், அடுத்து அஸ்வதி பேசுங்க. அஸ்வதி பேசுங்க. அஸ்வதிக்கு அடுத்து வந்து ஆஹ், இவங்க உங்க பேரு அஸ்வினி அண்ட் பிரியா. ஓகே, அவங்களுக்கு அடுத்து யாரா இருந்தாலும் பேசுங்க. எஸ் அஸ்வதி. நீங்க எப்பவுமே ஒரு பேட்டா செப்பல் வச்சிருப்பீங்க இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் என்னையே அடிச்சுக்கிறேன் கொஞ்சம். எனக்கு சத்தியமா முடியல. இது நான் ஒரு எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து எங்க புரிஞ்சிருச்சுன்னா, ஆனந்தி வந்து அவங்க பாயிண்ட வந்து கிளியரா வைக்கிறாங்க. தீபக்கோட ஃபிளா என்னன்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்ப ஒரு பாட்டுக்கு சுத்தி விட்டு அந்த பொண்ணைய கன்ஃபியூஸ் பண்ணி, ஓ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோன்ற யோசிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை வச்சுட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வந்து அவர் வந்து ஒரு ஒரு டைம்க்கு மேல கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் போதும்டா விட்டுறா சாமி, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க தான் தப்புன்னு நாங்க ஒத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. விஜிஎஸோட ஹோஸ்டிங் சுத்தமா அவர் எபிசோட் பாக்குறது இல்ல. அவருக்கு இந்த ஷோ பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஒரு பேஷன்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு வந்து கண்டஸ்டன்ட் சொல்றது கேட்கறதுக்கான பேஷன்ஸ் சுத்தமா கிடையாது. ஹி இஸ் வெரி வெரி வேர்ஸ்ட் ஹோஸ்ட். இந்த என்டையர் பிபி இந்தியாவில் நடக்கிற எல்லா பிபி ஷோலையும் எனக்கு வேர்ஸ்டா நான் பார்த்தது. ரம்யா கிருஷ்ணன் கூட நான் இவரை விட ஹையா கொஞ்சம் ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வேர்ஸ்டா இருந்துச்சு. அண்ட் சௌந்தர்யாக்கு வந்து கிளாப் பண்ணப்ப அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சத்யாவுக்கு வராத கிளாப்ஸ வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா கிளாப்ஸ் வர்றவங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதுவும் இல்லாம ஜாக்லினை வந்து சும்மா போற போக்குல ரயானை சேர்த்து வச்சு அடிச்சு பேசிட்டு போறது, அதெல்லாம் நான்சென்ஸ். எனக்கு சத்தியமா ரெஸ்பெக்டே குறைஞ்சிருச்சு. ஓகே. நான் கடைசியில வர்றேன், எஸ் எஸ் பண்ணிட்டேன். இருங்க இதுல மக்களே, ஒரு ஒரு ட்வீட் நிமிஷம் மக்களே. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மேல வந்து ட்வீட் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல இல்ல அதான் ஒரே ஒரு ட்வீட் போட்டேன். விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் 1 hour ஷோவையாவது பார்த்துட்டு வாங்கன்னு போட்டிருக்கேன். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான், சௌந்தர்யாக்கு கிளாப்ஸ் ஆர்கானிக் கிளாப்ஸா இல்ல வந்து செட் ஆடியன்ஸ் கிளாப்ஸான்னு போட்டிருக்கான். ஐயோ நான் நொந்து போய் கேளு ப்ரோ, நொந்து போய் வெஸ்ட் சீசனை வந்து கப்பை கொடுத்து கேம முடிங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். சௌந்தர்யா பிஆர் முத்துக்குமாரன் சொல்றாதீங்க அப்படின்ற. யோ என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு ஷோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க, புரியுதா இல்லையான்ற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. சே இந்த அளவுக்கு மன உளைச்சல் நம்மளும் சாரிங்க, நான் மியூட்ல இல்ல ப்ரோ, மியூட்ல 2.5 பேசிட்டு மணி நேரம் இருந்தேன். ப்ரோ. இப்ப யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு கூட மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகல. சரியா, அவ்வளவு கேவலமா ஒரு ஷோ நடத்திருக்காங்க. என்ன பேசினா எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. கச கச கரெக்ட். கச 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 கசன்னு ஏதோ பேசுறாங்க. இது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு ஒருத்தன் ஒண்ணு சொல்றான். கடைசியில இப்ப வந்து ரிசல்ட் என்ன, இதுல என்ன முடிவு? இப்ப அருண் ரிசல்ட் மஞ்சரில என்னன்னா இப்ப வந்து யாரு இவங்கெல்லாம் தப்பு? அதான் சொல்லிட்டாரு. இஃப் அருண் இஸ் ரைட், அருண் இஸ் ராங், யூ ஆர் ராங். ஓகே, இஃப் அருண் இஸ் ரைட், நான் ரைட் இல்ல, நான் இல்ல ராங் இல்ல 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 இல்ல, நான் ராங் இல்ல, ரைட் இல்ல, ராங். இப்போ உங்களுக்கு புரியுதா? உட்காருங்க. இல்ல அப்படிதாங்க புரியல இருக்கு. எனக்கு. எனக்கு அங்க ரிசல்ட்டே என்ன சொல்லி வச்சிருக்காது இல்ல. சாச்சனாக்கு வந்து சரி என்னென்னமோ சுத்திட்டு கடைசியில அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சா பாத்தீங்களா, வெசல் வாஷிங் டீம்ல நான் தான் இருக்கேன் அப்படின்றா. அடி பாவி, இத நீ சொல்லியிருக்கணுமே. இத சொல்லி இருந்தா 1 மணி நேரம் தேவையில்ல. அந்த கப்ப வாஷ் பண்ணல, ஏங்க ஏன் கப் இல்ல சார், ஏங்க நான் வாஷ் பண்ணல. அந்த அம்மா சரி வெசல் சொல்லலைங்க. வாஷிங் நான் நீ என்ன தானம்மா, சொல்றேன், வாஷ் பண்ணு, முடிஞ்சு. ரசிகன். ஐயையோ, நான் என்ன கேக்குறேன், அந்த அம்மா சொல்லலன்னு தெரியுதுல, இவருக்கு அறிவு இருக்குல்ல, இவரு பாக்குறாருல, இவருக்கு சொல்லுவாங்கல்ல பக்கத்துல இருந்து, அந்த பேக் சைடுல இருந்து அவங்க எவனோ கத்துவான்ல, அந்த அவன் சொல்லி பேக் தொலைய சைடு உட்காந்து வேண்டியதானே. என்னடா பண்றீங்க? வா, சரி இருங்க மக்களே, நான் ஒண்ணே இல்ல ஒண்ணு மட்டும் டாம், சொல்ல அதோட என்ன கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமான இருங்க பாயிண்ட்னா இருங்க இருங்க அது என்ன? இருங்க இருங்கய்யா, ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மேல வந்து ஒரு ட்வீட் பின் பண்ணிருக்காங்கய்யா. இனிமே வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் கிடையாது, வீக் டேஸ் எபிசோடும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்க பழைய டிவி ஃபோன் எதுவா இருந்தாலும் உடச்சு போட்டுருங்க. உடச்சு போட்டுட்டு இவிபி வாசல்ல போனீங்கன்னா புதுசா ஒரு டிவி கொடுக்குறாங்க, விஜய் சேதுபதி டிவின்னு. அதை வாங்கி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவரு கண்ணுல எப்படி எபிசோடு தெரியுதோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த், மென்டல் பீஸ் எல்லாமே வந்து நிரந்தரமா உங்க கூடயே இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அட்வைஸா சொல்லிக்கிறேன். அடுத்து அஸ்வினி, நீங்க பேசுங்க அஸ்வினி. ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அப்போ வந்து இந்த ஷோல வந்து யார் வந்து ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன் சொல்லி பேச்சு முடிச்சாலும் இவர் வந்து சும்மா விட்டுருவாரா? எனக்கு ஒரு டவுட்.
அவன் பாட்டுக்கு சத்தியம் போடுறான், அவன் பாட்டுக்கு பேச்சு முடிக்கிறான். இவரும் நம்பி அதை வச்சு மஞ்சரிய வந்து கேள்வி கேட்கிறாரு. எனக்கு சுத்தமா புரியல. ஏங்க நீங்க அங்க அண்ட் அந்த போயிட்டீங்க பவுல் நீங்க அங்க போயிட்டீங்க. நம்ம சிவகுமார் ஒண்ணு பேசினாரு பாத்தீங்களா? சிவகுமார் வந்து மஞ்சரி கிட்ட பேசின டோனை நம்ம பார்த்தோம். அவர் பர்பஸ்ஃபுல்லா ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக சில கண்டென்ட் பேசினாரு. வேணும்னே எரிச்சல் ஏத்துற மாதிரி பேசினாரு. அதை இந்த வேணாம், இந்த ஆளு ஒழுங்கா பார்த்துட்டு அப்படிதான் பேசுங்க, மன்னிச்சிருங்க. இந்த ஆளு ஒழுங்கா பார்த்துட்டு வந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டும் வராம ஒண்ணும் கிழிக்காம வந்து உட்காந்து இந்த அம்மாவை குறை சொல்றது வந்து எந்த வகையில நியாயம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அதுவும் இல்லாம அந்த பவுல் ஞாபகமே இல்ல. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சானே எனக்கு தெரியல. அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து 1/2 மணி நேரம் பேசி ஒப்பேத்துறாரு பாருங்க. சத்தியமா இல்ல அந்த முடியலடா. இடத்துல ஆக்சுவலி அஸ்வத் அவங்க எக்ஸாம்பிளா சொன்னாங்க. அதை வந்து அவரு தான் மாத்தி பிரிச்சு விட்டு பண்ணாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோஸ்ட் மேலதான் இருக்கு. பேசாம தீபக்கை தூக்கி ஒஸ்டா போடுங்கப்பா, இவரை தூக்கி கண்டஸ்டன்டா நல்லா பண்ணாருங்க. போடுங்கப்பா. அவரை கொடுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா இல்ல தெரியும் இல்ல சாச்சனாட்ட ப்ரோ, சொன்னாரு தெரியுமா தீபக் ஒரு பிரேக்ல, பொடி அவர் பிடிச்சாரு சொல்றது பாருங்க. உனக்கு புரியுதாமா அப்படின்னா, எனக்கு புரியுது என்ன புரியுதா, அப்போ ஓகேம்மா அப்படின்றாரு. அவருக்கு தெரியுது சரியா, இது ரொம்ப அரைக்கிறாங்க அப்படின்ட்டு நல்லா தெரியுது. அவர் மூஞ்சில பச்சையா தெரியுது. தீபக் வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் தீபக். மத்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் வந்து வெற்றி வகை சூட்டுறேன். புரியல, ஒரு விஷயத்துல எப்படி கத்தனான்னு பேசு, என்ன பாடி லாங்குவேஜ்ல பேசுனான்னு பேசு, எந்த மாதிரி நடந்துகிட்டான்னு பேசு. அதையெல்லாம் எங்க உங்க ஆயா வீட்டுல கொண்டு போய் டிவியை எதுக்கு மறைச்சு வச்சுட்டு அப்படின்னு. இன்னும் ஒரு 4 மணி நேரம் பேசுறதுக்கா? சும்மா இருங்க, போதும் இவர் பேசி கிழிச்சது. வா மூடிட்டு சாமி. அடுத்ததுக்கும் போக சொல்லுங்க. ஏங்க 9 பேர் ரிக்வஸ்ட்ல இருக்காங்க இதுக்கு. அஸ்வினி பேசுங்க. நான் ஒருத்தர இறக்குறேங்க பேசினவங்கள. அப்படியே அடுத்தடுத்து வந்து அவங்க பேசி முடிச்சதுமே நான் பேசிக்கலாம். எஸ் அஸ்வினி. எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னே தெரியலங்க. ஒரே மனக்குமுறலா இருக்கு எனக்கு. இவ்வளவு ஒரு அவருக்கும் தாங்க. மட்டமான, கேவலமான ஒரு கொடூரமான எபிசோட நான் பார்த்ததே இல்ல. நிறைய பார்த்து ஒரு பாதி 10 நிமிஷமாவது நமக்கு மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு கன்றாவியான கேவலமான எபிசோடு. இல்ல எனக்கு புரியல. இவருக்கு பேசிக் நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு சொல்றோம் சாச்சனாக்கு புரிதல் இல்லைன்னு. அந்த புள்ளை கூட புரிதல் இருக்கு போல இவருக்கு இருக்கிறத விட. இல்ல இவருக்கு சுத்தமா ஒரு பேஸ் இதுவே இல்லீங்களா? ஒரு இப்போ அஸ்வதி சொன்னா என்ன பவுல் பிரச்சனை, அது ஒரு 1/2 மணி நேரம் இழுக்கிறாரு. அதை இழுக்கிறாங்கன்னு தெரியுது. நிறுத்து, நீதானே ஆங்கர், நீதானே ஹோஸ்ட், நிறுத்து. இல்ல அதுக்கு ஒரு எண்ட் கூட, ஒரு க்ளோஷர் கூட. அது கிடையாது. ஒரு விஷயம் போன வாரம் சொன்னதுதான் இந்த வாரமும் சொல்றேனே, ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு க்ளோஷருங்கிறது கிடையாது. இதுல இது வேற என்கிட்ட பதில் இல்ல, அப்புறம் நீ எதுக்கு இங்க இருக்க? என்னோட கஷ்டத்தை பாத்தீங்க, என்ன கஷ்டம்? சம்பளம் வாங்கிட்டு தான் நினைக்கிறேன். புரியல எனக்கு. நாம தான் கஷ்டம். உட்காந்து ஸ்பேஸ்ல என்னத்த பேசுறது? அவர் சேலரி வாங்கி நாங்க ஆங்கரா இருக்காரு. எனக்கு புரியல அவர் பேசுறது எதுவுமே. என்ன என்ன அவரோட பாடி லாங்குவேஜ் வேறங்க. எனக்கு புரியல என்னங்க அது பாடி லாங்குவேஜ். ஒரு சிலவங்க கிட்ட ஒரு மாதிரியான ஆட்டிடியூடு. தீபக் கிட்ட அது தீபக் சாருங்கிறதுன்னு எனக்கு சர்க்காசமாலாம் படலைங்க. அவர் ரெஸ்பெக்டா தான் தீபக் சாருன்னு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா மத்தவங்களை பண்ணா அது இதுன்னுலாம் அது என்ன அது இது எனக்கு புரியல. இல்ல அக்ரீனிலே இருக்காங்க எல்லாரும். அங்க இருக்கவங்க எல்லாரும் இந்த இடத்துல நான் கமல்ஹாசன் ஆஸ் அ ஹோஸ்ட மிஸ் பண்றேங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு விஷயத்துல ஒருத்தவங்களுக்கு பேசிக் ஒரு மரியாதைன்னா பேரை வச்சு கூப்பிடுங்க, அவ்வளவுதான். சாரும் தேவையில்லை, டி வாடி போடி மச்சானும் தேவை கிடையாது. அந்த ஒரு பேசிக் புரிதலும் இந்த ஆள் கிடையாது. நிஜமா எனக்கு அவ்வளவு ஐம் லூசிங் ஆல் மை ரெஸ்பெக்ட் ஃபார் விஜய் சேதுபதி. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேங்க. அதாவது இந்த மஞ்சரி விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு புள்ளி, அதாவது நம்ம ஒரு ஏர்லி ஏஜ் ஆர் டீன்ஸ்ல பாத்திருப்போம். 10 பேர் சேர்ந்து 11ஆவது சொல்லும் போது நமக்கு அப்படியே ஒரு அட்ரினலின் ரஷ் வரும் தெரியுங்களா? அது இவருக்கு இப்ப வருது போல இருக்கு. 10ல 11 கூச்சல் போடும் போது என்ன ஒரு இது. நம்ம நான் ஒரு ஆளோட ஃபேன் வச்சுக்கோங்களேன். ஒரு செலிபிரிட்டியோட ஃபேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது FDFS பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த சந்தோஷத்தை இவர் உள்ள அடைஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு பாக்குறதுக்கு. என்னது ஒரு புள்ளைய போட்டு கஷ்டப்படுத்துறதா? இல்ல எனக்கு புரியல. அங்க அருண் ஒருத்தன் அவ்வளோ போன வாரம் இதே அருணுக்காக தான் ரியாவை போட்டு அந்த இது தப்புன்னுலாம் சொல்லி பேசின. அப்ப எங்க போச்சு இவ்வளவு வியாக்கானம் பேசுறதெல்லாம்? உனக்கு இல்ல அப்ப தெரியல இதெல்லாம். இன்னைக்கு வந்துட்டு தூக்கிட்டு இதுல தீபக் வேற. தீபக்குக்காக தீபக் கூட இவ்வளவு பேசினது இல்லைங்க. தீபக்குக்காக அண்டா சைஸ்ல ஒரு சொம்ப தூக்கிட்டு விஜய் சேதுபதி வந்திருக்காரு வீட்டுல இருந்து. அவர் வீட்டுல இருந்து தீபக்காக அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. தீபக் கூட அவருக்காக இவ்வளவு பேசல. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபக் எனக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாரு ஷப்பான்ற மாதிரி. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் வீக் ஜாக்லின் பண்ணா. அப்ப மட்டும் இவர் என்ன பேசினாரு? இவரு போன வாரம் ஆனந்தி சாஞ்சான்னு சொல்லிட்டு அவ்வளவு புடிச்சு கேட்ட. சோ பொண்ணா நீ ஒண்ணு பேசுவ. தீபக் வந்துட்டு அங்க ஷப்பான்னு சொல்லலாம், காலை தூக்கி போடலாம், கையை தூக்கி போடலாம், நீ மூட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப. இதை பாக்குற நாம வந்துட்டு பெரிய கேனிங்க இல்லீங்களா? I'm so annoyed, I'm so frustrated, I'm so furious with the disastrous, pathetic hosting of Vijay Sethupathi. Where to an extent அவரே சொந்தமா இதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம இவ்வளவு கேவலமா பண்ணிட்டோமான்னு சொந்தமா காரி துப்பிக்கணும். அந்த லெவல்ல இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், இது என்னோட குமரல் இன்னும் இருக்கு. பட் நான் சொல்லி டக்குன்னு நிறுத்திக்கிறேன். இது ஒண்ணு கூட சொல்லிக்கிறேங்க.
சொல்லுங்க. இதெல்லாம் தாண்டி இந்த இந்த ஆரம்பத்துல 1/2 மணி நேரம் ஒரு கிரிஞ்ச காட்டினாங்களே, அருணுக்கு பர்த்டே தாங்க, நல்லா இருக்கட்டும், வாழ்க்கையில எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா சொல்றேங்க, ஒரு 10 பைசா கூட எனக்கு அந்த இடத்துல பார்த்தா சந்தோஷமா இல்ல எனக்கு. ஏன்னா யூஆர் புள்ளி, எனக்கு கண்ணுல நீ புள்ளியா தான் தெரிஞ்ச இன்னைக்கு. உனக்கு பர்த்டேக்காக ஸ்பெஷலா கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு நான் வந்து நல்ல உள்ளம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு வந்துட்டு நான் மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சுக்கிறேன். நீ நல்லவனா இரு. நீ வந்துட்டு இவ்வளோ இதுல இன்னும் 2 விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ப்ரொஜெக்ஷன் ஒரு வார்த்தை இந்த அருண் சொன்னா தெரியுங்களா? சொல்லலன்னு உட்கார்ந்து அங்க கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான்ல. இவ்வளவு பேசின அதாவது பண்ணாத ஒரு விஷயத்துக்கு ஆமாம் தானே ஆமாம் தானே ஆமாம் தானே நொட்டின விஜய் சேதுபதிக்கு எனக்கு புரியல. அருண் ப்ரொஜெக்ஷன் சொன்னாங்கிறத சொல்ல தெரியாதா? அப்ப அத நீ பாக்கல, எங்கேயுமே பாக்கல. அத சொல்லு ஒரு தடவையாவது. அத சொல்ல தெரியல உனக்கு. 1 hour எபிசோட்ல வந்தது அஸ்வினி. அவர் 1 hour எபிசோட் ஐஸ் பாக்குறாருன்னா he should know அவர் that 1 ஹவரும் பாக்குறது projection இல்லங்க, was used ட்விட்டர்ல by வர Arun. கிளிப்பும் பாக்குறதுல, ஐஸ் இன்ஸ்டாகிராம்லயும் ஐஸ் பாக்கல, காதுல ஓதுறதையும் கேக்குறது மன்னிச்சிடுங்க இல்லங்கறேன் ஐஸ். நானு. காதுல ஓதுறத சொன்னா கூட டாக் பேக்ல வரத பேசினா கூட இதை விட தெளிவா பேச முடியும் ஒருத்தனால. அது அவ்வளவு மட்டமா இருந்துச்சு, அவ்வளவு மட்டமா இல்ல இருந்துச்சு. ஒரு விஷயம் ஆஸ் யூஷுவல்ங்க, எப்பவுமே வந்து ஒரு சொல்யூஷன் இவர் குடுக்கலன்றது நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். பட் இவருக்கே தெரியல. தெரியாம யாரு பக்கம் இவருக்கு அந்த இடத்துல உட்காரும்போது யாரு சரி, யாரு தப்புன்னு தெரிதோ, அது பக்கமா இவர் போய் ஒண்ணு பண்ணி, இதுல நம்ம ஆடியன்ஸ வேற கூப்பிட்டு சுத்தல விடுறாங்கல்ல. அவன் அதுல ஒருத்தன் அப்ரிஷியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு வெள்ளைக்கார அங்கிள வந்து காட்டுனாய்ங்க. ஆமாங்க, வெள்ள வெள்ள அப்போ வெள்ளேன்னு இருப்பாப்ல. அடிக்கடி வந்துடுறாங்க. அந்த அங்கிள் சிரிச்சு அவன் வேற அடிக்கடி ஆமா. அந்த வந்துடுறான். அங்கிள் சிரிச்சப்ப எனக்கு பொளிச்சுன்னு மூஞ்சிலேயே ஒண்ணு விடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இல்லங்க, இதுல அவனுக்கே ஆட் ஆன் ஒண்ணு புரியாம பாருங்க. ஒண்ணு இந்த விஜய் சேதுபதி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் ஆனந்தியும் சரி, மஞ்சரியும் சரிங்க, அந்த ஒரு விஷயத்த அவங்களோட ஸ்டாண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு நிக்க ட்ரை பண்றாரு. என்ன ஒரு கேஸ் லைட்டிங் இவர் பண்றது. நான் சொல்றத நீ சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். அதுக்கு பேரு கேஸ் லைட்டிங். அப்ப உள்ள இருக்க அருண் பிரசாத் என்ன பண்றாரு, அதான் நீ வெளில உட்காந்து பண்ணிட்டு இருக்க. உள்ள விஜய் விஷால் என்ன பண்றாரு, அதான் நீ வெளில உட்காந்து பண்ணிட்டு இருக்க. நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்கு அதான் இப்ப என்னமா ஒப்பீனியன் கேட்டா இதுதான் ஒப்பீனியனா, உட்காருன்னு சொல்லிட்டு விடு. they can have a different opinion. அது என்ன நீ சொல்றத ஒத்துக்கிற வரைக்கும் அவங்க நின்னுட்டே இருக்கணுமா? அதுக்கு பேசாம ஒன்னு பண்ணலாம், சத்யா ரஞ்சித் மாதிரி வாயை முட்டு மிக்சரா உட்காந்து போயிடலாம். நீ வந்துட்டு கை தட்டி எக்ஸ்ட்ராவா, அதாவது அவன் வாங்குற சம்பளத்துக்கும் மீறி, அவன் ஒன்னும் பண்ணாததுக்கும் மீறி கிளாப் வாங்கி கொடுத்துட்டு இருப்ப நீ. அப்பா மத்தவங்க பேசட்டுங்க, நான் குமுறா நான் 2 மணி நேரம் குமுறிட்டு இருப்போம் உட்காந்து. சரி ஓகே. அதுக்கு வந்து பிரியா பேசுங்க பிரியா. இப்போ பேசினவங்க எல்லாரும் நான் சொல்லணும்னு நினைக்கிறத நிறைய சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த விஜய் சேதுபதி டிவி வாங்கினா கூட அதுல ஒண்ணுமே வராது. ஏன்னா அவர் தான் ஷோவே பாக்குறது இல்லையே. ஸோ நம்ம அப்படி பார்க்காம இருந்தா கூட நிம்மதியா இருக்கலாம் போல. இந்த ஷோவை பார்த்துட்டு நமக்கு டெய்லி நிம்மதி போறதும், நமக்கு பிபி ஏறி நம்மளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும் போல, அந்த மாதிரி தான் ஆகுது. எனக்கு என்னன்னா ஹோஸ்ட் தான் இருக்கிறதுலயே அங்க பிக்கஸ்ட் புள்ளி. அவர் வந்து இந்த ஜாக் சிரிச்சா தப்புங்கிறாரு, சவுண்டுக்கு கை தட்டினா அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு, சவுண்ட் ரியாக்ஷன் தப்புன்னு சொன்னாரு. அது தப்பு தான். அதே ஹோஸ்ட் தான் இன்னைக்கு வந்து அருண் பண்ணா கரெக்ட்ங்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி மஞ்சுரி நீங்க காது மூடுனது தப்புங்கிறாரு. எனக்கு புரியல. லைக் ஒரு விஷயம் தப்புனா அது யார் பண்ணாலும் தப்பு தானே. அது என்ன அருண் பண்ணா கரெக்ட், மித்தவங்க பண்ணா தப்புன்னு சொல்றாரு. எனக்கு புரியல. அவரு தான் எனக்கு பிக்கஸ்ட் புள்ளியா இருக்காரு. அவர் வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா, இன்னைக்கு அருணுக்கு ஹாப்பி பர்த்டே, அருண் மனசு எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? அதனால வந்து அருணுக்கு பர்த்டே கிஃப்டா அவர் இன்னைக்கு ஒண்ணு பண்ணிருக்காப்ல. இதுக்காக நாளைக்கு வந்தா மட்டும் கிழிச்சிருவாராட்டும். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்னன்னா, அதாவது ஒருத்தன் உட்கார்ந்து பொண்ணுங்களை மார்க் பண்ணி கேரக்டர் அசாசினேட் பண்ணி இந்த வாரம் ப்ரொஃபஷனையும் அசாசினேட் பண்றான். அவனெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வக்கு இல்ல. அதை விட்டுட்டு உட்கார்ந்து அருணுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடி அதுக்கு ஒரு 30 நிமிஷம் வேற. எனக்கு அப்படியே ஏதாவது இருந்தா தூக்கி வீசலாம் போல எனக்கு அவ்வளோ காண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சுத்தல்ல விடுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து கண்டஸ்டன்ட் சுத்தல்ல விடுறதையே நான் பார்க்கல. ஆக்சுவலி ஹோஸ்ட் தான் சுத்தல்ல விடுறாரு. சாச்சனா பேச வரும்போது அவரு தான் கேட்டாரு, அவர் என்ன பண்ணாரு, தீபக் என்ன பண்ணாருன்னு கேட்டதே இவருதான். அதுக்கு பதில் சொன்னா நீ ஏன் பதில் சொல்றேன்றாரு. பேசுங்கிறாரு, பேசினா ஏன் பேசுறேன்னு உட்கார வச்சிடறாரு. அப்புறம் உட்கார வச்சா என்ன திட்டுறீங்கன்ற, என்னையா பண்றீங்க நீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபேவரட்ஸ் எல்லாம் இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் பேசாம சத்யா மாதிரி ஒண்ணுமே பண்ணாதீங்கன்ற, டெய்லி அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே மச்சா ஹஹஹா அப்படின்னு சிரிங்க போதுங்கிற. எதுக்கு கண்டென்ட் கொடுத்து இந்த ஆள் கிட்ட வாரம் வாரம் வாங்கி கட்டிக்கிறீங்கன்னு தான் எனக்கு இருக்கு. பயங்கர ஹைலி பயாஸ்டு ஹோஸ்டா தான் எனக்கு வந்து படுது. அதுவும் இந்த வாரம் என்னால முடியல. விமன் ஹோஸ்டே வந்தாலும் இந்த விமனை ரோஸ்ட் பண்றது, இந்த விமனை புலி பண்றது, விமனை ஈக்குவலா ட்ரீட் பண்றதெல்லாம் மாறவே மாறாது போல. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து
இந்த பிபி ஸ்கிரிப்டும் சரி, இந்த விஜய் சேதுபதி பண்றதும் சரி, 2மே எனக்கு சுத்தமா புடிக்கல. இவரு தீபக்கே அவரே எந்திரிச்சு, "சார் அவ்வளோலாம் நான் எதுவும் பண்ணலைங்க சார்ன்னு" சொல்லிருவாரு போல. அப்படிதான் அவர் ரியாக்ஷன் குடுத்துட்டு இருந்தாரு. அவரு அமைதியா தான் அவரு பண்றது தப்புன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இவரு அவருக்கு முட்டு குடுத்துட்டு, "அத நான் சொல்றது தான் நீங்க சொல்லணும். நான் எஸ்ன்னு சொன்னா நீங்க எஸ்ன்னு சொல்லணும்." அப்படின்ற மாரி ஏதோ மிலிட்டரி ஆஃபீசர் மாரி தான் எனக்கு பிஹேவ் பண்ணிட்டு இருந்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் இனிமே வந்து ஜாக்லினுக்கு, மஞ்சரிக்கு, சவுண்டுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ண போறதில்ல. நான் பேசாம விஷாலுக்கும், அருணுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன். எனக்கு மன நிம்மதியாவது கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஜாலியா வந்து எல்லாரையும் வந்து கலாய்க்கிறத ரசிச்சுட்டு ரசிக்க முடியாது தான். ஆனா ரசிக்கிற மாரி நடிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணலாம் போல. வாரம் நம்மளுக்கு வந்து ஜாலியா 5 ஸ்டார் அப்படின்ற மாரி நம்ம சாப்பிட்டுட்டு பார்க்கலான்ற மாரி தான் இருக்கு. இதே இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி, சரி நியாயமா இருக்கிற பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரவால்ல. இன்னைக்கு முத்துக்குமரனையும் பேச விடல. ரயான்னால என்ன இவருக்கு வன்மம்னு எனக்கு புரியல. அவரு ஒண்ணுமே பண்ணல. தேங்க் யூன்னு நார்மலா தான் சொன்னாரு. அதுக்கு ஏன்னா சத்தமா சொல் நோ, 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 நோ. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படி நாளைக்கு ரயானுக்கு ரோஸ்ட் இருக்கு. அதனால வந்து ரயான வந்து கொஞ்சம் கூட இன்னைக்கு பாசிட்டிவா பேசிறக்கூடாது. ஓகே. ரயான வந்து ஒரு பீதியிலேயே வச்சிருக்கணும். அப்பதான் நாளைக்கு வந்து இவங்கலாம் ஆமா சாமி, ஆமா சாமின்னு சொல்ற மாரி நாளைக்கு பேசும்போது அவரு உடனே ஆமா சாமி சொல்லுவாரு. இல்லன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதுதான் உங்களோட பிளான். கரெக்ட். அந்த மாரி எனக்கு அப்படியே ஃபுல்லா வன்மத்த கக்கி கொட்டி, எனக்கு வந்து இதுல மஞ்சுரி வந்து எனக்கு கிளியரா பேசின மாரி தான் எனக்கு இருந்தது. அவங்களே ஒத்துக்குறாங்க. எனக்கு அப்ப அப்படி தோணுச்சு. இப்ப இவரு எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு புரியுதுங்கிறாங்க. அதுக்கு விட வேண்டியது தானே. சரி புரியுதா? உட்காருங்க முடிஞ்சது. அத விடவே மாட்டேங்கிறாரு. அது அப்ப எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களே தோணுச்சுன்னு சொன்னேன்னு. அது மாரி அதாவது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கத்திய கழுத்துல வச்சு நீ சொல்லுன்ற மாரி தான் எனக்கு வந்து மஞ்சரிய பண்ண மாரி எனக்கு இருந்துச்சு. அதே தான் ஆனந்திக்கும் கடைசியா பண்ணாரு. அந்த பொண்ணு வந்து தெளிவா தான் பேசுச்சு. அவ ஃபர்ஸ்ட்டே அத தான் சொல்லிட்டா. அவள திருப்பி கத்தி வச்சு சொல்லு நீ நான் சொன்னத சொல்லு. நான் சொன்ன அதே சென்டென்ஸ சொல்லணும் நீ அப்படின்ற மாரி வந்து எல்லாரையும் கத்தி வச்சு இவரு மிரட்டிட்டு இருக்காரு. எனக்கு அதுக்கு என்ன வந்து ஒரு ஒரே கும்பல் இருங்க. மினியாட்டூர்ல ஆமா. கூட்டு வந்திருக்காங்க ஒரு கும்பலு. அவங்கள வந்து இப்படி திரும்பி பார்த்ததுமே ஒரு லுக்ல ஒரு கிளாப்ஸ். பா! எனக்கு இந்த செட் ஆடியன்ஸ் தாங்க இருக்கிறது. நான் ஒரு டைம் செட்டுக்கு போனேன்னா, அங்க எல்லாரையும் வந்து கேட்டுட்டு தான் வருவேன்னு நெனைக்கிறேங்க. எனக்கு காண்டாவுது. எதுக்கு கை தட்டுறாங்கன்னே எனக்கு புரியல. இவரு பார்த்தா கை தட்டுறாரு, நின்னா கை தட்டுறாங்க, ஏன்னா கை தட்டுறாங்க. என்னையா பண்றீங்கன்ற மாரி எனக்கு அப்படியே அதுவும் ஜாக்லினுக்கு ஒரு கைத்தட்டு இல்ல. எனக்கு புரியல நெஜமா. எனக்கு ஒரு ஒரு ஃபேன் கூடவா இல்லைங்க ஜாக்லினுக்குன்ற மாரி எனக்கு அப்படியே அவ்ளோ பாவமா இருக்கு அந்த பொண்ண பார்த்தா. எல்லா வாரமும் வச்சு அடிக்கிறீங்க. சரி இந்த வாரமும் பண்ணுவீங்களா? இந்த வாரம் அந்த பொண்ணு நல்லா தான் கேம் விளையாண்டுச்சு. டால் டாஸ்க் எல்லா டாஸ்க்கும் குக்கிங் எல்லாமே நல்லா தான் பண்ணுச்சு. அதுக்கும் கைத்தட்டல் இல்லன்ற மாரி சரி போய் தொலைங்கன்னு விட்டா, சம்மந்தம் இல்லாம கைத்தட்டுறாங்க. அதுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே காண்டாயிட்டு வருது. இவர விட அவங்க மேல தான் எனக்கு கடுப்பாகுது. இல்ல அவங்களெல்லாம் காசு குடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு கடைசியா என்னன்னா கடைசி பாயிண்ட் சத்யாக்கு இப்ப இவ்ளோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் தேவையா? என்ன பண்ணா அப்படி அவர் ஷோல? ஒண்ணுமே பண்ணாத சத்யாவ பேசுன்னு அவரு பேச மாட்டேங்கிறாரு தான். போட்டு பேசுன்னு சாவடிக்கிறாரு. பேச வர்ற மஞ்சுரியா இருக்கட்டும், இல்ல ஆனந்தியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றேன். முத்துக்குமரன் இவங்களெல்லாம் பேசாத. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. உட்காரு நீ எப்படி பேசலாம்? அப்படிங்கிறாரு. அவன் சத்யாவ அவனுக்கு பாயிண்ட் இருந்தா தானங்க பேசுவான். அவன் கேம் விளையாண்டா பேசுவான். வீட்டுக்குள்ள இருக்கல சொல்லுன்னு அவரையா இருக்கட்டும், இந்த சிவாவையா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும். இவங்க பேசாத இவங்க கேமே விளையாடாது. இவங்கள பேசுன்னு டார்ச்சர் பண்றாரு. பேசுறேன்னு வரவங்கள நீங்க பேசாதீங்க. நீங்க ஏன் சுத்தல்ல விடுறீங்க? நீங்க ஏன் அத பண்றீங்க? நீங்க ஏன் இத பண்றீங்கன்னு உட்கார வச்சுடுறாரு. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் அங்க ஒரு கண்டெஸ்டன்ட் இருந்தா எனக்கு குழம்பிருப்பேன். நான் பேசணுமா? பேசக்கூடாதா? கேம் விளையாடணுமா? விளையாடக்கூடாதான்ற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்க மனநிலைமையில தான் இருப்பேன். அந்த மாரி தான் இப்ப அவனெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாங்க. எனக்கு பாவமா இருக்கு அவனெல்லாம் பார்த்தா. இல்ல நான் வந்து டாமின் ஒரு ஒண்ணு மட்டும் முடிவு சொல்லிக்கிறேங்க. பிரியா சொன்னதுக்கு ஒரே ம். சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க சொன்னது எல்லாத்துக்கூடயும் நடுவுல சத்யாவ பத்தி சொன்னா ஞாபகம் வருது. மஞ்சரி பேச ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சத்யா ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்பான். அதெல்லாம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியாதாமா? அது எப்படிங்க அவருன்னா செலக்டிவ் மேபி ஹி இஸ் கலர் அம்னீசியா. பிளைண்ட் மாரி அவருக்கு ஒரு சைடு மட்டும் தெரியாது போல இருக்கு. சிலவங்க ஏதாவது ஆக்ஷன் பண்ணா. ஆனா அந்த ரியாக்ஷன மட்டும் ஜாக்லினோ இல்ல மஞ்சரியோ யாரோ அடுத்த வாரம் குடுக்கட்டும். அப்படியே வச்சு ரோஸ்ட் அப்படியே நம்ம சிக்கன் ரோஸ்ட் இருக்கிற மாரி வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது எப்படி எனக்கு புரியல. கொஞ்சம் கூட ஒரு பேசிக்கான இது இருந்தா கூட இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல சத்யாவை பத்தி சொன்னதுனால நானும் ஒரே ஒரு ஒரு பாயிண்ட் நிமிஷம். ஆட் பண்ணிக்கிறேன். இல்ல ஒரே அந்த ஒரு பாயிண்ட் ஆர்டர் மட்டும் வைஸ் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மறந்துடுவேன் நான். சொல்லுங்க. விஜிஎஸ் மாதிரி தான் நானும். ம். ஒண்ணும் இல்ல அது காயின் டாஸ்க் விளையாடும் போது மனசாட்சியோட தான் இந்த கேமை நீங்க விளையாண்டீங்களான்னு சத்யாவை பார்த்து விஜிஎஸ் கேட்டாரு. அப்ப சத்யா என்ன சொன்னாப்ல, ஆமா மனசாட்சியோட தான் சார் இந்த கேமை நாங்க விளையாண்டோன்னு. அப்படியா? அப்ப மனசாட்சியோட நீங்க விளையாண்டதுன்னா அப்போ ஓகே நீங்க உட்காந்துருங்க அப்படின்னாரு. அந்த அந்த இதுல வந்து சத்யா வந்து அந்த அந்த விஷயத்த வந்து ஏன் வந்து இப்ப மஞ்சுரி கிட்ட இருந்து அந்த வார்த்தையை வாங்கினார்ல, நீ பண்ணது தப்புதான் அப்படின்னு. ஏன் அதை வந்து சத்யா கிட்ட அந்த வார்த்தையை வாங்க முடியல? இல்ல இவங்க டிரெக்ஷன் இப்போ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த டிரெக்ஷன் டீம், கிரியேட்டிவ் டீம் பத்திலாம். டிரெக்ஷன் டீம் வந்து குடுப்பாங்களாம். ஒரு டிரெக்ஷன் வந்து குடுப்பாங்களாம்.
அத வந்து கிரியேட்டிவ் டீம் வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிருவாங்களாம். ஓகே. நீ எந்த வெங்காயத்துல டிரெக்ஷன குடுத்தீன்னு எனக்கு தெரியல. ஒருவேள நீயே 24 மணி நேரம் எபிசோட பார்த்தியா? பார்க்கலையா? இல்ல படுத்து குளுர்ல இன்னொரு படுத்து போட்டு இன்னொரு தூங்கிட்டியா? விஷயம் டாமின், இங்க ம். பிரவீன் பெர்னாட்ன்ற ஒருத்தர் வந்து விஜய் டிவியோட சீனியர் டைரக்டர். ஓகேங்களா? கரெக்ட். அவர் ஓகே. அவர் அவர் சூஸ் பண்ற கண்டஸ்டன்ஸ் உடைய இது வந்து இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்சஸோட வர்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவருடைய டீம் ஒன்று வந்து உள்ள வந்து பக்காவா ஒர்க் பண்ணும். எல்லா எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா அவர் 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 சப்போர்ட் பண்ற அல்லது அவரை இன்ஃப்ளூயன்ஸ்டா ஆன மெம்பர்ஸ் வந்து உள்ள இறங்குவாங்க பிபிக்குள்ள. இதுதான் நடக்குது. அவங்க அவங்க பக்கத்து எந்த ஒரு கொஸ்டினும் திரும்பாது. எந்த விதமான நெகட்டிவிட்டி அவங்க அவங்க சம்பந்தமா வந்து இந்த எடிட்டர் டீம் கூட அவங்க கூட வந்து டைப் இருக்கிறதுனால வெளியில வந்து காட்ட மாட்டாங்க. இல்ல அது நானுமே நம்ம பேசிட்டு இருந்தோம். போன வாரம் கூட பேசும்போது பேசுனோங்க. இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அர்ச்சனா, அருண் இருக்க மாதிரி. அது ஃபுல்லா பிரவீன் பெர்னட்டோட பொண்டாட்டியோட பிரவீன் பெர்னட்ட வீடியோ எடுக்கிற மாதிரி இப்படிலாம் போட்டுக்கிட்டு திரிஞ்சாய்ங்க. அப்பவே நான் நெனச்சேன், இன்னைக்கு வந்து ஹார்லி குயினுக்கு வேற லவ் லெட்டர் படிச்சு, கேக் வச்சு, கொடைய வச்சு, பாட்டு பாடி, ஒரு படம் எப்படி ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. வெப் சீரிஸ் நடத்திட்டாங்க இன்னைக்கு நம்மள வச்சு அவைங்க. நம்ம உட்காந்து பார்க்குற நம்மலாம் முட்டா பசங்க. அப்பா! இல்ல நான் இன்னொரு ஒரு விஷயம் சிஸ்டர், இல்ல அ 30 சாச்சனாவ ஜெமினி மினிட்ஸ் சார் 30 மினிட்ஸ் அந்த அருண் பர்த்டேங்க. இல்ல அதான் அப்ப இன்னொரு விஷயம், சாச்சனாவை வந்து நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண போறோன்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க, சாச்சனா அப்பார்ட் ஃப்ரம் சாச்சனா வேற யாருமே பின்னாடி பேசலையா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஜூலி எப்படி அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் மெட்டீரியலா வந்து ஃபுல் நெகட்டிவிட்டி. ஜூலி எங்க போனாலும் அந்த அந்த ஒரு 1 hour எபிசோட்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஜூலி இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு சாச்சனாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இந்த ஷோவோடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக சாச்சனா வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த பொண்ணு அந்த வயசுக்கு மீறி பேசுது. நான் என்ன சொல்றேன், சாச்சனா கிட்ட இதை 2வது வாரம் 3வது வாரம் எம்மா நீ இந்த மாதிரி பண்றேன்னு இன்னைக்கு கேட்ட இவ்வளோ விஷயம், அதாவது டேடி லிட்டில் பிரின்சஸ்ன்னு இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களை பத்தி நெகட்டிவிட்டியா வெளியில வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சாச்சனா வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க. அந்த பொண்ணை இதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஆக்சுவலி அஃபிஷியல் வோட்டிங் வந்து இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா? அஃபிஷியல் வோட்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னைக்கு யாரெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லி பேசுனாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாரும் தான் வந்து மக்களோட ஆதரவு பெற்றிருக்காங்க. முத்துக்குமரன் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், இல்ல சௌந்தர்யாவாகட்டும், மஞ்சரி அதுதான் ஆகட்டும், டாமன், இன்னைக்கு ரயான் இன்னைக்கு ஆகட்டும். இவங்களுக்கான இருங்க. ஸ்பேஸே இல்ல பாருங்க. அததாங்க இன்னைக்கு சொல்றேன். இவங்க முத்துக்குமரனையும் ஏதோ ஜஸ்ட் பேச வைக்கணும். இன்னொன்னு ஜாக்லின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எல்லாருமே இந்த கோடை அழிச்சதை பத்தி பேசும்போது ஜாக்லினுடைய கண்டென்ட்டே வரல. ஜாக்லின் பேசினதே வரல. மத்த எல்லா கண்டஸ்டன்டும் பேசினது வெளில வந்துச்சு. ஜாக்லின் பேசினது இத்தனைக்கும் கையை தூக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் பேரை கூட சொல்ல மாட்டேன்றாரு இவரு. விஜய் விஷாலுக்கு ஏதாச்சும் பர்சனல் வெஞ்சன்ஸ் அண்ட் அஜெண்டா இருக்கிற மாதிரி ஜாக்லின் மேல ஹோஸ்டுக்கு இருக்கான்றத ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்த சொல்லுங்க. அவங்களே ஏதாச்சும் ஆங்கரிங் சான்ஸ் எதுவும் கேட்டு போனாரா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா? இல்ல கலக்க போகுது யாருல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்தாரா? ஏன்னா இது தெரிஞ்சாகணும். ஒரு பர்சனல் எல்லாரும் சரிசமம்னு சொல்றாரு. அதே ஆனந்தி அந்த இடத்துல சுத்தி விடுறாங்க, பண்ணது தப்புன்னா ஆனந்திக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? அவர் இவ்வளவு ஹார்ஷா, சரி இந்த வீட்டுல வந்து ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்ததே கிடையாதா? ராயனுக்கு ஒண்ணுன்னா வந்து ஜாக்லின் வருவாங்கன்னா வேற யாருக்காகவும் யாரும் இந்த வீட்டுல வந்ததே இல்லையா? அதுதான் இங்க பாருங்க சரண். நம்ம வந்து நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கிற டிவி, உங்க வீட்ல இருக்கிற ஃபோன வச்சு பார்த்து நீங்க பேசுறீங்க. நான் சொல்றேன், அவங்களோட ஸ்கிரிப்ட் என்னன்னா, நாளைக்கு வந்து ரயானுக்கும், ஜெஃப்ஃபுக்கும் ரோஸ்ட் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. ஜாக்லின வந்து கில்ட் ட்ரிப்ல கொண்டு போணும். அதனால இன்னைக்கு அத மெயின்டெயின் பண்றாங்க. இல்ல இன்னொன்னு, இந்த இந்த தீபக்க இருங்க. விஷயம் இந்த தீபக்க விஷயம் நான் கேள்விப்பட்டது, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ம். இதே பிபி ஹிந்தியில வந்து ஏதோ ஒரு சீசன்ல ஒரு விஷயத்த வந்து சல்மான் கானை அட்ரஸ் பண்ணாம விட்டதுக்காக ஏதோ பிபி வாட்ச் பண்ற ஒரு பியூர் ஆடியன்ஸ் வந்து சல்மான் கானுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்த வந்து நீ அட்ரஸ் பண்ணாம விட்டுருக்கான்னு. அவருக்கு சோகாஸ் நோட்டீஸ் போயிருக்கு. ஒரு அட்வொகேட் மூலியமா அந்த நோட்டீஸ் சல்மான் கானுக்கு அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது உண்மையா என்னன்றது எனக்கு தெரியல. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா என்னன்றது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தா அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா நம்மளாம் என்ன பெரிய முட்டை 24/7 லைவ்ல வந்து இங்க எத்தனை பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க? ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்றதுல எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாதுன்றது தான் 24/7 நம்மள பார்த்துட்டு இருக்கோம். பிக் பாஸ்ன்றது எல்லாருக்கான ரெப்ளிகா இல்ல தானே அது. எனக்கு எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, இப்ப நம்பலாம் வந்து 24/7 பார்க்குறோம் சரண். ஓகேங்களா? சிம்பிளான ஒரு விஷயம் பேசுறேன். பிஃபோர் இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னோட சிஸ்டர் வீட்ல இருக்கேன். ஓகேங்களா? என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க.
லாஸ்ட் வீக்கும் அதே கதை தான். இன்னைக்கு நான் பேசுறேன். நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கான்ட்ராடிக்ட் ஆகுது. இல்லங்க, எனக்கு இவங்கள பிடிக்கல. எனக்கு மஞ்சரிய பிடிக்கவே இல்ல. மஞ்சரி பண்ணது தப்பு. மஞ்சரி எதுக்குங்க பண்ணா? அருண் கரெக்ட். அப்படிலாம் பேசுறாங்க. ஒரு அருண பிடிக்கலங்கிறாங்க. அருண் பண்ணது கரெக்ட்டுங்கிறாங்க. தீபக் பண்ணது கரெக்ட்டுங்கிறாங்க. மஞ்சரி தானே தீபக்க வெறுப்பேத்துனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஐ ஐ ஃபீல் இது ஒருவேளை 1 ஹவர் எபிசோட கன்டினியூஸா பார்க்கும்பொழுது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி மாறுது. ஸோ இவங்க வந்து ஒரு அஜெண்டா வந்து செட் பண்றாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். இப்போ நம்பலாம் கத்திக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ இந்த இதுல இந்த வந்தவங்களே இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர்ல வந்து அப்படியே வந்துச்சு. அவங்க சொல்றாங்களே சாமு, எனக்கு ஒரு இல்ல. செகண்ட் அவங்க கூட சண்டை போட்டு, எனக்கு அப்படியே தலைவலி வந்துருச்சு. அதனால நான் அப்படியே அத ஃப்ரீயா விட்டுட்டேன். ஸோ மேபி இதுவும் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் திங்கிங் இதுக்கு அவ்வளவுதான். முன்னாடி மத்தபடி இஷ்யூலாம் கூட ஓகே. அருண் நல்லவன் மாரி தான் காமிச்சிட்டு இல்ல இருந்தாங்க. இன்னொரு விஷயம், கமெண்ட் ம். பண்றவங்களும் வந்து நம்ம என்னமோ 24/7 பார்க்காத மாதிரியும், இவங்க மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி முத்துக்குமார், செயின்ட், விஷால் வந்து பியூர் கோல்டு, அருண் வந்து டைமண்ட், இந்த மாதிரி வந்து கமெண்ட் நம்மகிட்டயே போடுறாங்க. அதைத்தான் நானும் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு மட்டும் தனியா வேற ஏதாச்சும் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்க எல்லாம் இந்த 1 ஹவர் எபிசோட பார்த்து ஒரு ஃபேன் பேஜை கிரியேட் பண்ணி அது மூலியமா பிஆர் ஒர்க்கோ பெய்ட் பாட்ஸோ என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த 1 ஹவர் எபிசோட இம்பாக்டா அவங்க வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு நம்ம ஏதாச்சும் கமெண்ட்ல போய் கேட்டோம்னா அதுக்கு ரிப்ளையே வரமாட்டேங்குது. ஓகே, ஓகே சரண். சரண் நம்ம ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணுவோம். ரொம்ப நேரமா ஓகே வெயிட் ஓகே பண்ணிட்டு ஓகே ஓகே. இருக்காங்க. தேங்க்ஸ் சரண். ராம், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை மட்டும் சொல்லிக்கவா? சொல்லுங்க பிரியா. என்னன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த வீக் ஃபுல்லா அந்த அருண் வெர்சஸ் மஞ்சரியில வந்து எல்லாரும் சேர்ந்து மஞ்சரி அட்டாக் பண்ணாங்க. ஈவன் தோ அதுல மஞ்சரி கரெக்டா தப்பா அதை பத்தி நான் பேச விடல. எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க. அத பத்தி ஒரு பேச்சு மூச்சு விடல அந்த ஹோஸ்ட். அவரும் சேர்ந்து அதை தான் பண்றாரு. எல்லாரும் வாங்க இப்ப மஞ்சரி அட்டாக் பண்ணலாம் அப்படி என்ன, அதானே கரெக்ட் தானே வர ஆடியன்ஸ் வர கை தட்டுறாங்க. எனக்கு அப்படியே வந்து ரொம்ப இரிட்டேட் தான் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து இப்போ அவளை அட்டாக் பண்ணதை பத்தி நீங்க அட்ரஸ் பண்ணவே மாட்டீங்க. அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டுமே, அதுக்கு எல்லாரும் போட்டு அவங்கள இப்படி ப்ரெஷர் பண்ணி அவங்கள பர்ஸ்ட் அவுட் ஆக வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வச்சிருக்காங்க. அதை பத்தி எதுவுமே கேட்கல. இதே விஷயத்த ஒரு பையனுக்கு அந்த இடத்துல நடந்திருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் அருணுக்கோ விஷாலுக்கோ நடந்திருந்தா, அவ்வளவுதான், அந்த ஹோஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளே போயிருவாரு. வீட்டுக்குள்ளே போய் எல்லாரையும் வந்து சாட்டையால அடிச்சிருவாரு. அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அதுதான் இதை மிஸ் பண்ணிட்டாப்ல, அதான் சொல்லிடலாம் அப்படின்னு. கரெக்ட். கரெக்ட். எஸ் ஐஸ் சொல்லுங்க ஐஸ். என்னத்த சொல்றது? சீரியஸா இல்ல, சீரியஸ்லி எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு நிமிஷம் ஐஸ். டிரெக்ஷன் டீம் நான் ஆர்டர் மட்டும் சொல்லிடுங்க. அடுத்து மணிவண்ணன் பேசுங்க. சாம் நான் ஏதாவது தப்பா சொன்னா என்ன கரெக்ட் பண்ணுங்க. மணிவண்ணனுக்கு அடுத்து வந்து மார்டின், லோகேஷ், அஸ்வினி, முகேஷ் பேசுங்க. ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாம் ஒரு யாராவது நிமிஷம், பேசணும். நீங்க ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே அஸ்வினி, தேங்க்ஸ். எஸ் பேசுங்க ஐஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு ஸ்கிரிப்ட் குடுக்குறவங்களும், டிரெக்ஷன் டீமும், ஐ ஃபீல் லைக் தட் பெர்சன் இஸ் வெரி மேல் சென்டர்ட். ஹி டஸ் நாட் ஹேவ் எனி விஷன் ஃப்ரம் த விமன் சைட். ஏன்னா ஒரு வீக்கும் விமனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்றாரு. ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கிவிங் எனி இன்புட்ஸ் டு எனிதிங். பார்க்கறது இது ஏன்னா ஒரு ஒரு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா கூட, விஜய் சேதுபதிக்கே கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா கூட கேட்பாரு. ஏன் இந்த மாரி நம்ம வந்து என்ன ஆச்சு? அவர் அதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லையா? எனக்கு ஐடியா இல்ல. ஏன்னா ஹி இஸ் கெட்டிங் த மனி. ஹி இஸ் நாட் டூயிங் திஸ் ஃபார் சேரிட்டி ஆர் ஹி இஸ் நாட் டூயிங் திஸ் ஃபார் எனி அதர் அஜெண்டா அதர் தேன் கெட்டிங் அ மனி ஃப்ரம் திஸ். காசு வாங்குற இடத்துக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ஒரு 1 ஹவர் எபிசோட் எனக்கு நீங்கலாம் பேசுறத பார்க்கும்போது நான் 1 ஹவர் எபிசோட் தான் பார்க்குறேன். பட் ஐ அம் சீயிங் அ லாட் ஆஃப் ட்விட்டர் ஃபீட்ஸ்ங்கனால எனக்கு அருணோட ஃபுல் முகம் தெரியும். ஆனா, ஒரு தேர்ட் பெர்சனா பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அருண் பண்ற சின்ன தப்பெல்லாம் பெருசா தெரியாது அந்த இடத்துல. பாவம் அந்த பையன் சமைச்சு குடுக்குறான் எல்லாருக்கும் கொண்டு போயின்னு, இத மாரி ஒரு பெர்செப்ஷன் வெளியில வருமே தவிர, நம்மல்லாம் வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவன் வந்து பொய் சொல்றான், ப்ரொஜெக்ஷன்ங்கிற வார்த்தை எனக்கு புரியவே இல்ல. ஆல் விஜய் சேதுபதி had to see the 1 hour show and he'll know that அருண் used projection word. இது எப்படி மஞ்சரி இல்லங்க. இது எப்படி மஞ்சரி கிட்ட காட்டுறாங்கன்னா சொல்லியிருந்திருக்கலாம். மஞ்சரி நீங்க சொன்னது ரைட். அவர் ப்ரொஜெக்ஷன்ங்கிற அந்த வார்த்தைய யூஸ் பண்ணாரு. நீங்க கரெக்ட்டா தான் சொன்னீங்க.
இதெல்லாம் வந்து யாருக்கு? ரஞ்சித்துக்கு சொன்னாரு. சார் நீங்க இத வந்து ரவீந்தர் உங்ககிட்ட சொல்ட்டு தான் செஞ்சாருங்கிறத இல்ல, அந்த போட்டு இடத்துல பட்டைய தூக்கி மஞ்சரியுமே ஸ்ட்ராங்கா இல்ல. நான் அவர் இல்லங்க. சொன்னா கூப்பிட்டாங்க சாம். ரஞ்சித்தும் அப்படிதானங்க ஒரு ரஞ்சித்தும் நிமிஷம் கைஸ். அப்படிதானங்க பண்ணாரு. சைஸ் ஒரு செகண்ட் சாம். இப்போ நேத்து நம்ம என்ன பேசணும்? மஞ்சரிய மொத்தமா சேர்ந்து சார்ஜ் பண்ணாங்க. மஞ்சரியால நிக்க முடியல. எல்லாரும் தப்பு 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 தப்புன்னு சொல்லும்பொழுது, அந்த பாயிண்ட்ல அவங்க ஸ்டபர்னா நிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றோம். ஓகே. இவரு திரும்ப திரும்ப கேட்ட கேள்விய மாத்தி 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 கேட்டு, ஓ! அப்படியா? இப்படியா? அப்படியா? நக்கல் அடிக்கிற மாரி பேசும்பொழுது, ஒருவேளை இவர் சொல்றது நம்மள தப்பு சொல்றாரோ! ஒருவேளை நம்ம இப்ப இத அக்செப்ட் பண்ணிக்கணுமோன்ற ஒரு ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்கல்ல. இல்ல. அவர் தள்ளிட்டாரு அந்த பொண்ண. ஏங்க இது நீங்களும் கமல் அருணும் சார் பண்ணா எபிசோட்ல தப்பா? அருண் இந்த பண்ணது தப்பு இல்லன்னா, நீங்க பண்ணது தப்பு இல்லையா? இல்ல 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 அருண் பண்ணது கமல் சார் தப்புன்னா கமல் ஐஸ் ஒரு நிமிஷம் சாரி கமல் சார் எபிசோட்ல வந்து இந்த மாதிரி சுத்தல்ல விட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில கட் பண்ணுவாருங்க. நாங்களும் பார்த்தோம், மக்களும் பார்த்தாங்க அப்படின்ட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டான் டான் டான்னு முன்ன வரும் அங்க. இது அது இல்ல பண்ணவே இவரு மாட்டாரு. இல்ல. இவரு என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஐ அம் சாரி விஜய் சேதுபதி. நீங்க வந்து 1 ஹவர் ஷோ அட்லீஸ்ட் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து இது மாரி நடந்திருக்குல்ல. இது ஏன் இப்படி ஆச்சு? இது ஏன் இங்க தப்பா போச்சு? ஏன் எல்லாரும் எடுத்து ஒரு பொண்ணுக்கு எதித்த அத்தன பேரும் வீட்ல இருக்கிற அத்தன பேரும் ஏன் வந்து மேல வந்து விழுந்து அந்த மாரி கேள்வி கேட்கிறீங்கன்னு ஒரு கேள்விய கேட்டு முடிச்சிருந்திருக்கணும் அந்த விஷயம். அதெல்லாம் கேட்கல. என்னம்மா எவ்வளோ கப்புமா வச்சிருந்த? 1 கப்பா? காமன் கப்பா? 2 கப்பா? அது 2ஆ இருந்தா என்ன? 4ஆ இருந்தா என்ன? 5ஆ இருந்தா என்ன? இல்ல எனக்கு புரியல. அது அவ்ளோ அவசியமா இப்போ சாட்சினா அந்த இடத்துல அது கேட்டு தான் ஆகணுமா? அத கேட்கணும்னாலும் அந்த 1/2 மணி நேரம் கேட்கணுமா? All you had to do was start an equation, finish it within 10 minutes and go to the next incident. அத விட்டுட்டு உங்களுக்கு வேலையத்த வேலையா எங்களெல்லாம் முட்டாள் அடிக்கிற மாரி, இல்ல டாம் நமக்கு விஜய் டிவி புதுசா டிவி குடுத்தா கூட நம்ம இந்த மாரி பெர்செப்ஷன் நம்மளால பார்க்க முடியாது டாம். இல்ல அவங்க கட் பண்ணி, அன்பார்ச்சுனேட்லி கிராப் அதான் பண்ணி உண்மை. அவங்களுக்கு தேவையோ அத மட்டும் நம்ம காட்டுவாங்க ஐஸ். அதனால நான் சொல்றேன். ஏன்னா இல்ல நமக்கு எந்த அத ஆங்கிள்ல காமிச்சா பார்த்தாலும் கூட அந்த பெர்ஸ்பெக்டிவ் அத நமக்கு கிடைக்கல. காமிச்சா கூட டாம், அத காமிச்சா கூட நம்மளால அந்த பெர்செப்ஷனுக்கு முடியாது. ஏன்னா, இவர் வந்து மஞ்சரிய வந்து சுத்தி, சுத்தி, சுத்தி வுட்டு அவர் சொல்றதுக்கு எஸ் சொல்லி தான் ஆகணும்னு ஒரு பொசிஷன்ல நிக்க வைக்கிறாரு. இவ ஆனந்த சுத்தி, சுத்தி வுட்டு நான் சொல்றது தான் நீ எஸ் சொல்லணும்னு நிக்க வைக்கிறாரு. ஆம்பள பசங்களுக்கும் இத செய்யுங்களேன். சத்யா, நீ என்னப்பா பண்ற? சும்மா வெறுன்னு தானே உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? இந்த கேள்விய கேட்காம, சத்யா நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுங்க. எதுக்கு சார்? அவர் கேமே விளையாடல சார். அவர பத்தி நீங்க ஏன் சார் இவ்ளோ கவலைப்படுறீங்க? இல்ல அதே அவர் அதே உங்க ட்ரீட்மெண்ட் ஃப்ரெண்டா ஒரு நிமிஷம் இருக்கலாம். இருங்க. அவர் ஒரு வைஃப் நிமிஷம் உங்க இருங்க. ஃப்ரெண்டா இருக்கலாம். தங்கையா இருக்கலாம். வாட் எவர் மே ஐஸ். பி த கேஸ். ஐஸ். அதே ட்ரீட்மெண்ட் வந்து ரஞ்சித்துக்கு கிடையாது. ரஞ்சித் என்ன சொல்றாரு? 50 நாளைக்கு மேல ஆயிடுச்சு ரஞ்சித்து. விளையாடுங்க, விளையாடுங்கன்னு ஒரு மாரி நக்கலா, ஒரு மாரி பேசுறாரு. கரெக்ட்டா சொல்லிட்டு உட்கார சொல்லிர்றாரு. தட்டி உட்கார வச்சுறாரு. அதையே தான் சத்யாவும் பண்றாரு. ஆனா சத்யாவ வந்து பேசுங்க பாருங்க, எவ்ளோ அழகா பேசுறீங்க பாருங்க. சூப்பரா பேசுறீங்க பாருங்க. சொல்லுங்க ஆமா. பாருங்க. ஏன்னா சத்யா அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட் இல்ல. பா சத்யா ஃப்ரெண்டு. சாச்சனா பொண்ணு. தீபக் வந்து இவரோட சீனியர். அதனால சாரு. அப்புறம் வேற யாரு? சிவகுமார் வந்து ப்ராபப்ளி சிவாஜி வீட்டு பையன். அவரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்புறம் அடுத்தது யாரு? விஷாலு. அவங்கலாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸு. ஆம்பள பசங்களா வேற போயிட்டாங்க. ஸோ இன்னும் தொடவே முடியாது. பொண்ணுங்களா நிக்க வச்சு அடி அடின்னு அடி. நீ இத பண்ணியே, நீ ஏன் இத பண்ணல? நீ இத பண்ணல. நிஜமா எனக்கு பார்க்கும்போது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பண்றா மாரி மட்டும் தான் இருக்கு இந்த ஷோ. அந்த பொண்ணுன்னு இல்ல. அந்த ஒரு கண்டஸ்டன்ட் அத்தன பேர் சார்ஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருந்திருக்கணும்? ஏன் இப்படி பண்றீங்க? எதனால? ஆஸ் அ கேப்டன்னா தீபக் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? இந்த இடத்துல உங்களோடது ஃபெயிலியர்ன்னு சொல்லியிருந்திருக்கணும். அதெல்லாம் சொல்லல. ரொம்ப நல்லா பண்ணீங்க தீபக். எக்ஸெப்ட் நீங்க மஞ்சரி கிட்ட அந்த மாரி பேசினீங்கல்ல, அது அத மட்டும் வந்து தான் அவ்ளோ தீபக்கோட சட்டிலா தப்பா? சொல்லி தீபக்க அழ வச்சு, தீபக் அப்படியே நேத்து இப்ப அருண் நேத்து கடைசியில பொம்மைய கொண்டு போய் உள்ள வைக்கும்போது, அருணுக்கு வந்து ஒரு தியாகி பட்டம் குடுத்து கையில ஒரு ஷீல்டு குடுத்தாங்க பார்த்தீங்களா? அதே மாரி ஒரு இன்சிடென்ட் வந்து தீபக் இன்னைக்கு குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வரைக்கும் தீபக்கோட கேப்டன்ஸ நம்ம ஏதாவது குறை சொன்னோமா? சொல்லல. சொல்லல. பரவால்ல. நெறைய விஷயத்த அக்செப்ட் பண்றாருன்னுலாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மெயின் விஷயம் வருது. ஒரு தவறு நடக்குது அப்படிங்கும்பொழுது, நீங்க மஞ்சரி பண்ணது தப்புன்னு கூட சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. அவங்களோட இன்டென்ஷன் அதுவா கிடையாது. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க இப்படி பேசுனீங்க அப்படின்றது மாரி நீங்க பேசியிருந்திருக்கலாம். கரெக்ட்டா? அந்த டிரெக்ஷன்லயே கொண்டு போகாம, இவிங்க எல்லாம் ஒரு வண்டிய வந்து எதனா கிழக்கால, மேற்காலலாம் திருப்பி, 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 திருப்பி கடைசியில இந்த அம்மாவ கொண்டு வந்து தப்புன்னு வைக்கும்போது, எனக்கு என்னதான்டா ஷோ இது? எங்களால முடியல. இன் பிட்வீனே நாங்க வந்து எங்க இன்ஸ்டா குரூப் கால்ல பேசிக்கிட்டோம். கால் பண்ணுனோம். ஓகே. அட்டெண்ட் பண்ணதும் அத்தன பேரும் அட் அ டைம்ல சிரிச்சோம்.
ஏன்னா, நான் மட்டும் தான் பைத்தியம்னு இல்ல. பாக்குற 5 பேர் நம்ம எல்லாரும் பைத்தியம் தான். இதுல என் மாப்பிள ஆர்யாலாம் வந்து மெசேஜ் போடுறான். "ப்ளீஸ் சம்ஒன் கில் மீ, சம்ஒன் கில் மீ" அப்படிங்கிறா. எனக்கு சரி இருடா மாப்பிள டென்ஷன் ஆகாத. நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். ஸ்பேஸ் பக்கம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி ஐஸ் உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. இல்லங்க. வொர்ஸ்ட் ஸ்பீக்கர்ல ஹோஸ்டிங்க. இதுக்கு ஸ்பீக்கர்ல மேல ஆல்ரெடி ஒரு வொர்ஸ்ட்டா 7 இருக்க பேரு. முடியாது. இல்ல டாம், ஐயா இதுல ஸ்பீக்கர்ல இன்னொரு ஆல்ரெடி 7 பாயிண்ட் பேர் இருக்காங்க. ஐஸ் ஆட் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தீபக் பண்ணது எந்த இதுவும் தப்பு இல்லைன்னா, அப்ப முத்துக்குமரன் ஒரு 2 நாள் பண்ணார் பாரு கடைசி இதுல, அதுவும் தப்பு இல்லை. இப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது. தீபக் ஆமா 2 அதான் கரெக்ட். அப்ப அதுவும் கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுல அவரே தெரியுது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு. இந்த இதுல அவர் எவ்வளவு இதுவா பண்ணியிருக்காரு, எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, இதுவா பண்ணியிருக்காருன்னு அவரே புரிஞ்சுக்கணும். நான் கரெக்ட். பேசணுமா? நான் ஒரு பேசுறேன். நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கய்யா. யார் பேசுறீங்க இப்ப? மணிவண்ணனா? பேசுங்க மணிவண்ணன். பேசுங்க மணிவண்ணன். பேசுங்க மணிவண்ணன். அதாவது சீசன் ஜெயிக்கிறதுக்கான குவாலிட்டி வந்து 3 குவாலிட்டி: புல்லிங், மோக்கிங், கேரக்டர் அசோசியேஷன். அது 3 பொண்ணுங்களை பண்ணா இந்த சீசன் ஜெயிச்சிடலாம். அதுக்கு விஜய் சேதுபதி எதுவுமே சொல்ல மாட்டாரு, நல்லா சொம்பெல்லாம் அடிக்க மாட்டாரு, பெரிய அண்டா எடுத்துட்டு வந்துருவாரு. அண்டா எடுத்துட்டு வந்து நல்லா அண்டா அடிப்பாரு, எதையும் கேட்க மாட்டாரு. அப்படி பண்ணா அவனுக்கு மனசுக்குள்ள சாரி, ஒரு சாதாரணமா கிச்சன்ல போய் சமைக்காததுக்கு நீ அப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய என்னமோ கொலை குற்றம் பண்ண மாதிரி ரோஸ்ட் பண்ணுவார். கேட்டா நான் வந்து யாருக்கும் ஃபேவரட்டிசம் இல்லை அப்படின்னு. அதாவது பொம்பளை பொறுக்கி விஷால், எலைட் தீபக், டபுக் டப்பா அருண், இவங்களை ஃபைனலிஸ்ட் கொண்டு போகணும்னு கரெக்டாக வேலை பார்க்குறாரு அவரு. அவர் ஹோஸ்ட்னு அவருக்கே பட்ட பேர் வைக்கணும். கெட்ட கெட்ட வார்த்தையில வருது, திட்டுவனே கேவலமா திட்டுவாங்க அவரை. அதனால ஒரு மரியாதை இருந்துச்சு, நீ சுத்தமாக போயிடுச்சு. அவருக்கு மக்கள் செல்வான்லாம் அவர் மேலே யாரும் கூப்பிட்டாங்கன்னா நானே காண்டாயிடும். ஒரு 1 hour ஷோ பார்த்துட்டு வர தெரியாத ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட்? ஒரு கிளிப்பிங் பார்க்க தெரியாது, வந்து பொண்ணுங்களே போட்டு அடிக்கிறது. சத்யா இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் அப்படி? நீ எல்லாருக்கும் பேர் வாங்கி சத்யா என்ன பண்ணிட்டான்? ஒண்ணுமே பண்ணல. விஷாலோட இல்ல ஆட்டிடியூட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா செத்தப்பா உங்க சத்யா அப்படின்னு வச்சிருப்பேன். ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல. பாம்புக்கும் தோல் இருக்காது, உறிஞ்சு ஓரமா இருக்கும். இவருக்கும் சட்டை இருக்காது, மத்தபடி ஒண்ணுமே இல்ல, ஓரமா உட்காந்துருப்பாப்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன் நானு. நல்ல பஞ்சு டாம், செம்ம பஞ்சு. நான் மட்டும் மந்திரி இடத்துல இருந்திருந்தேன்னா வச்சுக்கீங்களேன், மைக்கை கழட்டி தூக்கி போட்டுட்டு நீலாம் ஒரு ஹோஸ்டா, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டு வெளியே வந்துருக்கேன். ஹோஸ்ட் பண்ண தெரில, மக்கள் செல்வனை மாற்றி வச்சுக்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டு வந்துருக்கேன். நான் மந்திரி இடத்துல இருந்தேன், அவர் ஷோவே டைரக்டா அடிச்சிருப்போம். என்ன பண்ணிடுவாங்க? நீங்க இடத்துல இருந்தான்னு சொல்றீங்க ஐயா. நான் சத்தியமா யோசிச்சுட்டு இருந்தேன், நான் விஜய் சேதுபதி பார்க்க மாட்டேன், மக்கள் செல்வனும் பார்க்க மாட்டேன். நான் மட்டும் இந்நேரம் பிக் பாஸ்குள்ள இருந்தேன்னா, இல்ல நீங்க ட்விஸ்ட் பண்றீங்க, எங்களை சுத்தி விடுறேன்னு சொல்றீங்க, நீங்க தான் சுத்தி விடுறீங்கன்னு நான் சொல்லி இருந்திருப்பேன். மைக்கே தூக்கி போட்டு வெளியே வந்திருப்பாங்க, ஷோ வேணா ஒண்ணும் வேணாம், கருமானாலும் போதும்னு சொல்லிட்டு அப்படி நான் மட்டும் இருந்திருப்பேன்.